உன்ற மாமியார் தொல்லை தாங்க முடியல, நீ ஏதாவது காப்பில கலந்து கொடுத்துறியா? அட நீ வேற வாயை வச்சு கம்முனிரு. என் மாமியார் மண்டை போடுதா கொலகேச மாத்திராத. பாட்டி பாட்டி விட்டு போயிட்டீங்களே பாட்டி. இங்க வரியா? ஏடி உமா, உன்னை விட உன்ற உள்ளக்கு பாட்டி மேல எவ்வளவு பாசண்டி. பாட்டி பாட்டி ஸ்கூல் இருக்க போதெல்லாம் மண்டைய போடாம இப்படி லீவுனால மண்டைய போட்டியே பாட்டி. அதான வார்த்தை. கொஞ்ச நேரத்துல நான் சாக்காயிட்டேன். ஒன்றரை வயா உன்னை விட தெளிவா இருக்காடி. நானும் கொஞ்ச நேரத்துல பதறிட்டேன். அம்மா அம்மா என்ன விட்டு போயிட்டீங்களே அம்மா. பாட்டி பாட்டி சரிடா, ரொம்ப அழுகிறது. மூஞ்சி முகல்ல வீங்க வச்சிராத. எனக்கு இருந்தது ஒரே பாட்டி, அந்த பாட்டி லீவுனாலயே செத்து போச்சு. ஏடா எல்லாருக்கும் ஒரு கவலை, உனக்கு என்னடா இந்த கவலை? ஆண்டி, என் ஃப்ரெண்டோட பாட்டி எல்லாம் கரெக்ட்டா மேக்ஸ் பரிச்சைக்கு மண்டைய போடுச்சு. இந்த பாட்டியும் இருக்கே ஞாயிற்றுக்கிழமை மண்டைய போட்டுருக்கே. நல்லா புள்ளைய பெத்து வச்சிருக்கிறோமா நீ. அம்மா இனிமே நான் யாருக்கிட்டம்மா மனசு விட்டு பேசுவேன்? இனிமே யாருக்கிட்டம்மா நான் காப்பி வாங்கி குடிப்பேன்? ஏடி உமா, ஒன்றரை வீட்டுக்கார அழுகிறது பார்த்தா உன்ற மாமியார் எடுத்துட்டு போய் புதைக்கிற மாதிரி தெரியலையே. சின்ன சொல்றேன் பார்த்தா. அட சீக்கிரமா ஆக வேண்டிய காரியத்தை முடிச்சு விடுங்க. நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை நல்லது போலது சாப்பிட வேண்டாமா? இப்படி ஞாயிற்றுக்கிழமை உங்க மாமியார் மண்டை போட்டு எங்க உயிரை போட்டு வாங்குது. சின்னம்மா பார்த்தா பண்றது. நான் கூட இன்னைக்கு மீன் வாங்கி குழம்பு வச்சு வாய்க்கு உக்கனே திங்கலான்னு நினைச்சேன். பார், என் மாமியார் மண்டை போட்டு என் சந்தோஷத்தை விடிய போட்டுருச்சு. இடுவட்ட சிறுக்கி, இவ்வளவு போய் மருமகளா கொண்டு வந்த நீ எனக்கு வேணும். என்னங்க, எனக்கு உங்க சோகம் புரியுதுங்க. அதுக்காக நம்ம இப்படியேவா அழுதுகிட்டு இருக்க முடியும்? சீக்கிரமா அத்தைக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு கடைக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டாதாங்க அத்தை மனசு சாந்தி அடையும். பாருங்க, அத்தை செத்தாலும் மத்தியானம் என்ன சாப்பிட்டுருப்போம்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதனால கடையில போய் எறா தொக்கு மீன் குழம்பும் வாங்கிட்டு வந்துருங்க. அம்மா அம்மா அம்மா, எங்க மேல உனக்கு எவ்வளோ பாசம் அம்மா. இடுவட்ட பையன், விளங்காதவனே. உன் பொண்டாட்டி நான் செத்ததை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அதுக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கியா நாயே? அத்தை அத்தை. கொடுத்து வச்ச மகராசி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. நிம்மதியா போய் சேர்ந்துச்சு. நம்ம வீட்லயும் தான் ஒண்ணு இருக்கு, எப்ப போக போகுதோ. சரி சரி, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. சீக்கிரமா ஆக வேண்டியதை பாருங்க. நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சா? யோ யாரியா நீயே? ஏ முப்பாத்தா, எதுக்குடி இப்படி இப்படி அழுகுற? என்ற மாமியார் கிட்ட எழுப்பி போடாதீ. நீ என்ற மாமியார் மேல பாசம் வச்சு அழுகுறேன்னு நினைச்சு என்ற மாமியார் உயிர் திரும்பி வந்துற போதுடி. திரும்பி என்ற மாமியார் வந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு போற. காப்பில ஏதாவது கலந்து மறுபடியும் கொல்லத்தான் போற. முப்பாத்தா, என்ற மாமியாருக்கு இறுதி காரியம் முடியற வரைக்கும் வாயை மட்டும் கொஞ்சம் திறக்காதீ. சரி சரி, ஆக வேண்டியதை பாருங்க. யோ யாரியா நீங்க? யோ, இந்த காலனிக்குள்ளேயும் நீ பார்த்ததுல எங்க அம்மா வீட்டு சொந்தமா? இல்ல. அப்புறம் எங்க அப்பா வீட்டு சொந்தமா? அட இல்லப்பா. அப்ப யாரையா ஆக வேண்டியதை பாருங்கிற? யோ, நான் வாடிக்கு அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். இங்க ஒரு பாடி கிடக்குதுன்னு எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க. சரி, நம்மளும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்தேன். இது ஒரு தப்பா? யோ யாரியா நீயே? செத்தது எங்க அம்மாயா? எங்க அம்மா செத்தத ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குறக்கா வந்த? ஏங்க, கல்யாண வீடுனா கலகலன்னு இருக்கும், சாவு வீடுனா சண்டையும் சங்கடமா இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து போலன்னு வந்தோம்னா இங்க பார்த்தா ஒரே அமைதியா இருக்குது. யோ உத வாங்கிருவ, மரியாதை இந்த இடத்து விட்டு வாங்குது. ஏதாவது பேசிட்டு இருந்த என்ன ஒண்ணு எனக்கு தெரியாது. ஏண்டி உமா, ஏ உமா சொல்லுடி. ஏண்டி உங்க மாமியார் ஏதாவது சொத்துக்கிட்டு வச்சிருக்குதா? இத பத்தி ஏதாவது சொல்லிருக்குதா? தெரியலையே முப்பாத்தா. உடனே ரூம்ல போய் பாரு. சேத்த செத்து போன உன் மாமியார அறிவு கட்டவளே, ரூம்ல ஏதாவது சொத்து பத்திரம் இது வச்சிருக்கா இல்லையான்னு போய் பாரு. போய் பாக்குறேன். ஆனா எங்க மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ ஐயோ இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ அத்தை, விட்டுட்டு போயிட்டீங்களே. சின்ன
குசு குசுன்னு பேசுறானுங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அச்சோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார் மியூசிக் வேற பார்க்க விடாம இவனுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்களே. சரி உமா, ஏ உமா, என்னக்கா? சரி, எப்ப எடுத்து கொண்டு போய் அடக்க பண்ணுவீங்க? நேற்று நிறைய வேலை இருக்குதுடி. ஐயோ, அது நான் தெரியாம தானக்கா உட்காந்துட்டு இருக்கிறேன். அட போகடி, அழுது தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போயிடுச்சு. ஏடி, உன்னோட மாமியார் மண்டை போடுதான் மண்டை போடுது. ஒரு நல்ல நாலு கிழமை பார்த்து மண்டை போடுறது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மண்டை போட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா மாமியார். இந்த மாமியாருக்கு நீ தொல்லை பண்ணிட்டு தூக்கமே வராதுக்கா. ஞாயிற்றுக்கிழமை எங்க நான் மீன் குழம்பு வச்சு சந்தோஷமா சாப்பிட்டுருவேன்னு சொல்லியே செத்து போயிருக்குது. ஆமா ஆமா, இருக்கும். நேத்து என்கிட்ட கேட்டுச்சு, நீ சிக்கனா மட்டனான்னு. காலங்கத்தாலே மண்டை போட்டுச்சு வாரு. ஏமா பார்த்தா மத்தியானம் கோழி குழம்பு வச்சீனா எனக்கு கொஞ்சம் கொண்டு வரியா? ஆமாண்டி, ரொம்ப முக்கியம். உன்னோட மாமியா செத்து கிடக்குது, நான் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் நேரமாவது, அப்பதான் உன்னோட வீட்டுக்காரர் நம்புவாரு. உங்ககிட்ட மன்றாடியே உன்னோட மாமியார் மண்டை போட்டுச்சு. சரி ஆக வேண்டியதை பாருங்க. யோ, இன்னும் நீ கிளம்பலையா? ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? கிளம்பியா முதல்ல. எவ்வளோ பாசமா, என் கடவுளையும் கொஞ்சம் வாங்கம்மா. உமா, சொத்து கிட்ட பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு கேளுடி, கேளு. சேடா, பாட்டி சொத்த கிட்ட பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் வரலையே. கப்படமாயே இருக்கடா. எது தேவையோ அத கேட்காத, அதை விட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் கேளு. எனக்கு எது தேவையோ அதானமா நான் கேட்க முடியும். சரி, கொஞ்ச நேரம் தூங்கு. மறுபடியும் உங்க பாட்டி கனவுல வராங்களான்னு பார்க்கலாம். கனவுல வந்தாங்க, சொத்தை பத்தி கேளு. என் மருமக மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் மருமக வைக்க கூடாது. சரிம்மா. என் மாமியார் இருக்கிற வரைக்கும் நான் சமையல் பண்ண சொல்லி சாகடிச்சுதாக்கோ. எங்க இது சமையல் கட்டு பக்கமே விடாதன்ற மாமியார். சமையல் கட்டு பக்கம் விட்டோம்னா அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் பச்சையாவே திங்கிறா. இவளை நம்பி எப்படி சமையல் கட்டுக்குள்ள விட முடியும்? நான் சமைச்சு கொடுத்தா என்ற வீட்டுக்கார ஆசையா சாப்பிடுவாராக்கும். இவ தக்காளி குழம்புக்கே தக்காளியை போட மறந்தவ, இவ சமையலாம் ஆசையா சாப்பிடுவானா. என்ற வய கல்யாணத்தப்ப 90 கிலோ இருந்தா, இப்ப எடை போட்டு பார்த்தோம்னா 40 கிலோ கூட தேர மாட்டா. நான் செத்துட்டேங்கிறதுக்காக அந்த புழுக ஆகாச புழுகளா புழுகிட்டு இருக்கிறேன்ற மருமக. சரி ஃபீல் பண்ணாத, இனிமே நீ தானே சமைக்க போற. மாமியார் மண்டை போட்டுருச்சு, இனிமே நீ நினைச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ஒரே ஜாலிதான் போ. இல்ல, நான் கூட அதை நினைச்சுதான் ஒரே சந்தோஷமா இருக்கேன். என் மருமகளையாவது ஏதாவது ஒரு வகையில மன்னிச்சு விடுவேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டு சிரிக்கிங்க இருக்கிறானுங்களே, அவனுங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. முப்பாத்தா, இனிமே என் கிச்சன்ல நினைச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சந்தோஷப்படாதடி, சந்தோஷத்துக்கெல்லாம் சேர்த்து ஆப்பு வைப்பேன். ஏங்க சொல்லுமா, சொல்லு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. என்னம்மா முடிவு? எங்க அம்மா மாதிரியே நீயும் சாக போறியா? அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போக மாட்டேன். அதானே பார்த்தேன். நீ எல்லாம் போனா நல்லா இருக்கும். எங்க அம்மா போயிருச்சே. இந்த மனுஷனுக்கு இருக்கிற கொழுப்பு உலகத்துல யாருக்கும் இருக்காது. அதெல்லாம் இல்லைங்க. மத்தியானத்துக்கு யாராத்துக்கும் மீன் குழம்பு வாங்கலாம் சொன்னல, அதுக்கு பதிலா பிரியாணியும் சிக்கன் 65 வாங்கிக்கலாங்க. பாவி சண்டாளி, நான் செத்து கிடக்குறேன், உனக்கு மத்தியானத்துக்கு பிரியாணியும் சிக்கன் 65 வேணுமா? உன்னெல்லாம் அம்மா அம்மா அம்மா. அட கம்மடி இருங்க. சும்மா இப்ப பாரு அம்மா அம்மான்னு அழுகிறீங்களே. உயிரோட இருக்கும்போது உங்க அம்மாக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்களா? இப்ப செத்து கிடக்குறாங்க, இப்பவே வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுதா? இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் நிறுத்திட்டு மத்தியானத்துக்கு போய் ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. சுகில போடுங்க, அப்பதான் சீக்கிரமா வரும். அம்மா, எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? உன்ற வீட்டுக்கார்ட்ட சொல்லி டீ கடையில இருந்து டீயா வாங்கிட்டு வா. முக்கு கடையில் இருக்கிற டீ எல்லாம் வேண்டாம், நல்லா டீ பாய் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு சொல்லு, அப்பதான் நல்லா இருக்கும். ஏங்க, எல்லாரும் டயர்டா இருக்காங்க, சீக்கிரமா போய் டீ வாங்கிட்டு வாங்குங்க. என்னன்னே தெரியலமா பார்த்தா, இது பாவியார் சத்தத செலிப்ரேட் பண்ணணும் போலயே இருக்கு.
ஆத்தி நான் இல்லப்பா. ஏண்டி ஒருத்தி செத்து கிடக்குறா, உனக்கு ஸ்டார் மியூசிக் பார்க்கலான்னு கவலை. இல்ல இல்ல, வாழ்க்கையில டிவியே பார்க்க மாட்டேன், என்ன ஆள விடுங்க. ஏன்டா எடுவட்ட வயலே, அம்மாக்காரி இங்க செத்து கிடக்குற, உன் பொண்டாட்டி சிக்கன் பிரியாணி கேக்குறா, நீயும் பல்லெழுத்து கேட்டுட்டு இருக்க. மாவனே உனையெல்லாம் சீ, இனிமேல் என் மூஞ்சில கூட முழிச்சாத. அம்மா அம்மா நான் அப்படிலாம் பண்ணுவேனாமா? நீ செத்து போயிட்டேன்னு சொன்னோட நான் அதிர்ச்சி ஆயிட்டம்மா, அதாம்மா அப்படியே உறைஞ்சு போயிட்டம்மா. நீ உன் பொண்டாட்டி வேணா ஏமாத்து, சென்னையெல்லாம் ஏமாத்த முடியாதாக்கும். ஏன்டா சுட்டி வாண்டு, உனக்கு நான் லீவ் நாள்ல சாகணுமா?